ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரியோ பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கேயரில் காட்டும் நற்குணசாலிகள் என்றதில் பார்க்கிறோமே, நாங்களும் நற்குணசாலிகளை மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்திருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வேத பாட கூட்டத்திற்கு வந்தவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 2. முதல் பாகத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய அனாதி காலத்தை நம்மளால் முடிந்த அளவுக்கு பார்த்தோம். இந்த 2வது பாகத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 2வது பாகம் என்ன அப்படின்னா, தேவதூதர்களை குறித்து அநேக செய்திகள். இது உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக, பயனுள்ளதாக, எடுத்து பயன்படுத்துகிற வண்ணமாக இது நிச்சயமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவதூதர்கள் நாம் இன்று படிக்க போகிற, தியானிக்க போகிற, கற்றுக்கொள்ள போகிற இந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னா தேவதூதர்கள். தேவதூதர்களை குறித்து அநேக விஷயங்களை பார்க்க போகிறோம். தூதர்கள் யாரு, சரிங்களா? முக்கியமாக தேவதூதர்கள் யாரு, விழுந்து போன தூதர்கள் யாரு, சரியா? அப்புறம் கேருபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள், பிரதான தூதர்கள், இவர்களை குறித்தெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னோட்டமாக இந்த தூதர்களை குறித்த முக்கியமான ஒருவரி செய்திகள், புல்லட் பாயிண்ட்ஸ், அதை குறித்து அநேக விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். தூதன் அப்படின்னா எபிரேயத்தில் மலாக் அப்படின்னு அர்த்தம். ஹீப்ரூவில் இந்த தூதனுக்கு ஆன்கலாஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ இந்த தேவதூதர் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தியானிக்கிறோம். தூதன் என்ற வார்த்தைக்கு ஒருவருக்காக ஒருவர் நடத்தல் அப்படின்னு பேர். தூதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவருக்காக ஒருவர் நடத்தல், அல்லது ஒருவருக்காக இன்னொருவர் குறிப்பிட்ட நபரிடம் அனுப்பப்படுதல் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த தூதர்களை குறித்து அநேக ஒருவரி செய்திகளை, 35க்கும் மேற்பட்ட ஒருவரி செய்திகளை நம்ம தியானிக்க போகிறோம், சரிங்களா? முக்கியமாக முதலாவது, தூதர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல தேவன் அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. சரிங்களா? இந்த தேவதூதர்கள் யாருன்னா, ஒரு முன்னோட்டமாக இப்படி சொல்லலாம், தேவனிடமிருந்தும் மனிதனிடமிருந்தும் வேறுபட்ட ஒரு பரலோக உயிரினம். இப்போ குறிப்பாக ஏஞ்சல் அப்படி சொல்லும்போது நிறைய பெண் பிள்ளைகளுக்கு ஏஞ்சல்னு பேர் வைக்கிறத பார்க்கலாம். அப்போ ஏஞ்சல் அப்படின்னா ஒரு பெண்பாலாக நினைத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஆனால் வேதத்தில் ஏஞ்சல்னு சொல்லப்படுகிற இடத்துல எல்லாம் ஆண்பால் தான் வருகிறத நம்ம பார்க்கலாம். தேவதூதர்களை குறித்து நாம் படிக்க அந்த பாட தலைப்புக்கு, அந்த பாட பிரிவுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏஞ்சலாலஜி. தேவதூதர்களை பற்றிய படிப்புக்கு தேவதூதர்களை பற்றிய படிப்புக்கு என்ன பேர்னா ஏஞ்சலாலஜி அப்படின்னு பேர், சரிங்களா? இவங்க தேவதூதர்கள் அப்படி யார் அப்படின்னா, விசேஷமான ஆச்சரியமான படைப்பு. தேவன் மனுக்குலத்திற்கு முன்பாகவே இந்த தேவதூதர்களை அவர் உருவாக்கிவிட்டார், சரிங்களா? அவரை உருவாக்கும் போது மேன்மையான தேவதூதர்களாக உருவாக்கினார், சரியா? வேதத்தில், பைபிளில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்குது. இந்த 66 புஸ்தகங்களில் 34 புஸ்தகத்தில் தேவதூதர்களை பற்றிய குறிப்பு இருக்குது. 66 புஸ்தகத்தில் எத்தனை புஸ்தகத்தில் குறிப்பு இருக்குது? 34 புஸ்தகத்தில் குறிப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வேத பாடத்திற்கு தலைப்பாக எந்த வசனம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, கொலோசியர் 1:16 நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கொலோசியர் 1:16, சரிங்களா? இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இந்த கொலோசியர் 1:16 இந்த தேவதூதர்களை பற்றிய பாடத்திற்கான தலைப்பு. இந்த தேவதூதர்களை குறித்த பாடம் ஏஞ்சலாலஜி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏஞ்சலாலஜி அப்படி எபிரேயத்தில் மலாக், தூதன், மலாக்கீம், தூதர்கள்,
கிரீக்கில் தூதன் என்ன சொல்லுவாங்க? ஆங்கலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூதன் என்ற வார்த்தைக்கு ஒருவருக்காக ஒருவர் அனுப்பப்படுதல், ஒருவருக்காக ஒருவர் குறிப்பிட்ட நபரிடம் அனுப்பப்படுதல் அப்படின்னு பேரு. ரெண்டாவது என்ன தேவதூதர்களை பற்றி படிக்கலாம்னா மொத்தம் 35 புல்லட் பாயிண்ட் சொல்ல போறேன். ஒன்றுனா குறித்து கொள்ளுங்க, இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற வரை அவர்கள் பரலோக ஜீவிகள், பரலோக ஜீவன்கள். அவர்கள் நமக்காக பூமிக்கு அனுப்பப்படும் போது அவர்கள் தேவதூதர்கள். நல்லா குறிப்பிடுத்துக்கணும். பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் பரலோக ஜீவன்கள். எப்ப பூமிக்கு தேவன் சார்பாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் தேவதூதர்கள். தேவதூதர்களுடைய பிரதான பணி தேவனை தொழுது கொள்வது, தேவனை தொழுது கொள்வது. சரிங்களா? இப்ப பாருங்க, தேவனை எப்படி தொழுது கொள்கிறார்கள் அப்படின்னா, தேவதூதர்கள் தேவனுடைய பண்புகள், மகிமை, அழகு முதலியவற்றை மனதில் கொண்டு அவரை எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 28:15 பிரகாரம் தேவதூதர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மனிதனை மண்ணிலிருந்து படைத்தார் சொல்லுவாங்க, ஆனா தூதர்களையோ பொன்னின் மகிமையை கொண்டு படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் யோபு 38ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 4 முதல் 7 வசனங்கள்ல தேவதூதர்கள் பூமியின் படைப்புக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பூமியின் படைப்புக்கு முன்பாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவன்ஸ் போட்டு, பரலோகத்தில் உள்ளவைகளை, பரலோகங்களை சிருஷ்டித்தார். அப்பவே இந்த தேவதூதரை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்கிறவர்களும் உண்டு. சரி, அடுத்து பார்க்கலாம். தேவதூதர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி அவருக்காக தேவன் சிருஷ்டித்தார். அடுத்து பார்க்கலாம். தூதர்களுடைய எண்ணிக்கை அளவிடப்பட முடியாது. தேவன் மனுஷனை ஒருவனாத்தான் படைத்தாரு. அந்த ஒருவன் பல்கி பெருகி இன்றைய 2024 இந்த உலகத்தோடைய ஜனத்தொகையோட மதிப்பு எத்தனை கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேல. ஒரு மனிதனுக்கு 2 தூதன் இருப்பார் என்றால் கிட்டத்தட்ட 800னா 1600 கோடி தூதர்களுக்கு மேல. இது 2024 பேசுறோம். 2044 பேசுனா கிட்டத்தட்ட ஜனங்கள், சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1500 கோடினா அவங்க 3000 கோடி. மனிதன் தான் பெருகிட்டு இருக்கானே தவிர தேவதூதர்கள் பெருகவே இல்லை. அப்படியே தான் இருக்கிறாங்க, அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை 10,000 லட்சங்களும் கோடி கோடிகளுமாய். நம்ம தொடர்ந்து இதை தியானிக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதூதர்களுடைய வேறு பெயர்கள் என்னென்ன? தேவதூதர்களுடைய வேறு பெயர்கள் அப்படின்னா தேவபுத்திரர்கள், காவலாளர்கள், பணிவிடை ஆவிகள், பலத்த சௌரியவான்கள், பலவான்களின் புத்திரர்கள், விடியற்காலத்து நட்சத்திரங்கள், பரிசுத்தவான்களின் சபைகள், வானத்தின் சேனைகள். அடுத்து இந்த தேவதூதர்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவதூதர்களை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு தேவன் பேரில் நமக்குள்ள விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுமே தவிர நாம் தேவதூதர்களை வணங்கவோ அவர்களிடத்தில் ஜெபம் ஏறெடுக்கவோ கூடாது. தேவதூதர்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா நாம் தேவனை பற்றி அறிகிற அறிவுக்காக படிக்கணும். இப்ப சூரியனை பத்தி நம்ம படிக்கிறோம்னா சூரியனுக்கு என்ன மகிமை, சந்திரனுக்கு என்ன மகிமை நம்ம வேறா பிரிச்சு படிக்கிறோம். சரிங்களா? அதே நம்ம சூரியனே கும்பிடக்கூடாது, சிருஷ்டிய கும்பிடக்கூடாது, சிருஷ்டிகரை கும்பிடணும். அந்த தேவதூதன் என்பது சிருஷ்டிகர் தேவன். அப்ப தேவதூதர்களை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு தேவன் பேரில் நமக்குள்ள விசுவாசத்தை வளர்க்க வேண்டுமே தவிர அவர்களை நாம் வணங்கக்கூடாது. அவர்களிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபங்களை முன்வைத்து ஏறெடுக்க கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் மனிதனை காட்டிலும் அறிவிலும் புத்தியிலும் ஞானத்திலும் தேறியவர்கள். அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு அறிவு உண்டு, ஆனா முழுமையான அறிவு கிடையாது. எப்படி அப்படின்னா முழுமையான அறிவு உங்களுக்கு எப்படி கிடையாதுன்னா, தேவதூதர்கள் ஞானத்திற்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அறிவுக்கும் ஒரு வரையறை உண்டு. எப்படின்னா மார்க் 13:22 இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்து அந்த நாளையும் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்களே. சரிங்களா? அடுத்து மனிதனை விட தேவதூதர்களுக்கு அறிவு, அழகு, ஆற்றல் அதிகம். மனிதனை விட அதிகமே தவிர தேவனை விட அல்ல. தேவன் தான் சர்வத்துக்கும் மூலவர். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் நமக்கு அருகில் இருந்தும் நமது கண்களுக்கு புலப்பட மாட்டார்கள். தேவதூதர்கள் நமக்கு அருகில் இருந்தும் என் பக்கத்தில் இருந்தாலும்
பாருங்க, எனக்கு புலப்பட மாட்டார்கள். தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா நான் அவர்களை பார்க்கலாம், தேவை என்றால் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து, இந்த தேவதூதர்களை பற்றி வேதத்தில் அவ்வளவான குறிப்புகள் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, பைபிளில் 66 புஸ்தகம் இருக்குது. அதில் 34 புஸ்தகத்தில் மட்டும் தேவதூதர்களை பற்றி அங்கங்க தெளிப்புகள் மாறி அங்கங்க குறிப்புகள் இருக்கு. ஏன் தேவதூதர்களை பற்றி முழுமையா இதுல இல்லை அப்படின்னா, முக்கியமான காரணம் ஒண்ணுதான். இந்த வேத புஸ்தகமானது தேவனால் பரிசுத்த ஆவியால் மனிதர்களுக்கு அருளப்பட்டது, தேவதூதர்களுக்கு அல்ல. அதனால தேவதூதர்களை பற்றிய விரிவான விளக்கம் இதுல கிடையாது. இது தேவதூதர்கள் ஒரு பணிவிடை ஆவிகள். அவர்கள் தேவனால் நமக்கு உதவி செய்ய அனுப்பப்படுகிறவர்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, எபிரேயர் 1:14 பிரகாரம் தேவதூதர்கள் மனிதனுக்கான தேவனால் அனுப்பும் பணிவிடை ஆவிகள். சரிங்களா? ஒரு தேவதூதன் சுயமா சரிங்களா நமக்கு உதவி செய்துவிட முடியாது. அவர்களுக்கு சுய புத்தி இருந்தாலும் சரிங்களா, அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அப்படி தன்னிச்சையாக செயல்பட்டா என்ன ஆகும், அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவதூதன் நிரந்தரமாய் ஒரே இடத்தில் தங்குவது கிடையாது. பரலோகத்திலிருந்து வந்தான் அப்படின்னா தன் வேலையை முடித்த உடனே திரும்பி போய்விடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. எந்த ஒரு தேவதூதனுக்குமே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் நம்மளுடைய உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா ஏசாயா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்தில் ஐயோ அசுத்த உதடுள்ள மனிதன் அதமானேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய அந்த பரலோக காட்சியை பார்த்துட்டு ஏசாயா புலம்புறதை பார்க்கலாம். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியை இரும்பலான ஒரு குரட்டினால அக்கினி எடுத்துட்டு வாயில சொல்றதை பார்க்கலாம். அப்போடைய பாவம் நிவர்த்தி ஆகிறத பார்க்கலாம். சரிங்களா? பாவம் நிவர்த்தி ஆகிறத எங்கிருந்து நிவர்த்தி ஆகுது? சேராபின்கள் தூதன் மூலமா பாவம் நிவர்த்தி ஆகல, தேவனுடைய சந்நிதியில் இருந்து வந்த அந்த நெருப்பின் மூலமாக பாவம் நிவர்த்தி ஆகிறது. இதை குறித்து நம்ம சேராபின்களை படிக்கும் பொழுது தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சேராபின்களை படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் தேவதூதர்கள் மனித ரூபத்தை பெற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய ஜீவிகள். ஆனா பர்மனண்டா அவர்கள் உடல் இல்லாதவர்கள், ரத்தமும் சரீரமும் இல்லாதவர்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, அவங்க மனித உருவம் எடுப்பாங்க. அதனால தான் பவுல் சொல்வார், அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், இதனாலே நீங்கள் தேவதூதரையும் தரிசித்தது உண்டு அப்படின்னு நம்ம படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவதூதர்கள் விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டாலும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம்னா, அவர்கள் விசித்திரமாய் செய்யப்பட்டவர்கள். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தேவதூதர்கள் இருக்கிறார்கள். 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம தேவனுக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சரிங்களா? சாத்தானுக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் துக்கப்படுகிறார்கள். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கும் பொழுது பாருங்க, அதெல்லாம் கவனிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் நம்ம மீட்கப்படும்னா நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கு. என்ன முத்திரைனா பரிசுத்த ஆவியோட முத்திரை. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே போல அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் பேர் வச்சது ஆதாம். கோடியா பேர் வச்சிருப்பார். அவ்வளவு ஞானம் பாருங்க. இந்த விலங்குகளை விட பறவைகளை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது கோடியாய். ஆபிரகாம் பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? இந்த வானத்து நட்சத்திரத்தை உன்னால என்ன முடியுமா? என்ன முடியாது. கணக்கில் அடங்காதவை, கோடான கோடி. இல்லைங்களா? அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அதே போல ஒவ்வொரு தேவதூதனுக்கும் தனிப்பட்ட பேர் இருக்குது. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, ஒரு பேரை சொல்லிட்டாங்கன்னா அந்த நாமத்தினாலே ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு கடையை போட்டுருவாங்க. சரிங்களா? மோசேவுடைய சரீரம் நமக்கு ஏன் கிடைக்கல? மோசேவுடைய சரீரம் அங்கதான் இருந்துச்சுன்னா அங்க ஒரு கோயில் ஆக்கிடுவாங்க. அதனால தான் தேவதூதன் 2 சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை யாக்கோபு உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதையே நீ கேட்ப, அது அதிசயம், அதையே நீ கேட்பானேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 32:29 என் நாமத்தை நீ கேட்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். மனோவாட்ட கேட்கும்போது மனோவா கேட்பார், உம்முடைய நாமம் என்ன, நாங்கள் உங்களை கனப்படுத்தும்படியாக உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது
நீ என்னுடைய நாமத்தை என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். அப்போ தேவதூதர்கள் ஒருபோதும் குறிப்பிட்ட மனிதனிடம் தங்களுடைய நாமத்தை சொல்ல மாட்டார்கள். சரிங்களா? அப்புறம் தேவதூதர்கள் மனுஷருக்கு புரியாத பாஷையை பேசிக்கொள்வார்கள். சரிங்களா? தேவதூதன் என்பது ஒரு நித்திய படைப்பு. தேவதூதனுக்கு அழிவு உண்டு, அழிவு இல்லை. எப்படி அழிவு உண்டு, அழிவு இல்லைன்னு சொல்லலாம்னா, தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் தூதர்கள். அவர்கள் நித்தியமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். விழுந்து போன தூதர்களுக்கு அழிவு உண்டு. அவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கல்லிலே தள்ளப்பட்டு அழிக்கப்படுவார்கள். விழுந்து போன பிசாசான அந்த சாத்தானான அந்த விழுந்து போன தூதர்களுக்கு ஒரு காலத்தில் முடிவு உண்டு. எப்படி அவன் அக்கினி கற்களுக்கு இடையே உலாவி வாசம் பண்ணானோ, இங்க அக்கினி கரியில நிறைய பேர் எரிஞ்சு சாம்பலாகிறத பார்க்கலாம். ஆனா அக்கினிமயமான எரிந்து கொண்டு கற்கள் இடையே வாசம் பண்ணவன் சாத்தான். ஆனா அவனுக்கு முடிவு எங்க இருக்குன்னா அந்த அக்கினியில தான் இருக்கு. அப்ப தேவதூதர்களுக்கு அழிவு இல்லை, விழுந்து போன தூதர்களுக்கு அழிவு உண்டு. தேவதூதர்களை இரு வகையா பிரிக்கலாம். எப்படின்னா, நல்ல தூதர்கள், கெட்ட தூதர்கள். இதை விசேஷமா ஒரு நகைச்சுவையாக இப்படி சொல்லலாம். தேவதூதர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று நல்ல தூதர்கள், ஒன்று கெட்ட தூதர்கள். இதை நகைச்சுவை அப்படி சொல்லலாம். தேவதூதர்கள் தேவையில்லாத தூதர்கள். சரிங்களா? மனுஷன் பெருகி கொண்டே இருக்கிறான், ஆனா தேவதூதர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க, அதே எண்ணிக்கையில தான் இருக்காங்க. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏதேனில் இருந்தவர்கள். சரிங்களா? இப்ப மனிதன் விதவிதமா ட்ரெஸ் பண்றான். ஆனா பைபிள் எங்கெங்கெல்லாம் இந்த தேவதூதனை பற்றி சொல்லியிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அவனுடைய உடையை பற்றி சொல்லியிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தேவதூதன் வெளிப்படுறானோ எல்லா இடத்துலையும் வெண் உடை தரித்தவனாக இருந்தான். அப்ப தேவதூதனுடைய உடை வெண் உடை. அதே போல அவருடைய சாப்பாடு என்ன அப்படின்னா, வானத்து தானியமாகிய மன்னா. தேவதூதனுடைய அந்த உணவு என்ன அப்படின்னா, மன்னாவை புசிப்பார்கள். மனு உருவு எடுத்த தேவதூதர்கள் கூட அந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல வந்து அப்பத்தையும் அந்த இறைச்சி சாப்பிட்றத நம்ம பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போறோம்னா, தேவதூதனை வேதத்தில் யார் சந்தித்தார்கள், தேவ தூதனானவரை யாரெல்லாம் சந்தித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். தேவதூதர்களை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு தேவன் பேரில் நமக்குள்ள பக்தி விசுவாசத்தை வளர்க்க வேண்டுமே தவிர அவர்களை வணங்கக்கூடாது, அவரிடத்திலே ஜபங்களை ஏறெடுக்க கூடாது. சரிங்களா? இப்ப அப்போஸ்தலர் 23:8 அப்பவே இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியினர், வேத காலத்திலே வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தேவதூதன் இல்லை என்று சாதிப்பார்கள். யார் இல்லை என்று சாதிப்பாங்கன்னா, சதுசேயர்கள். அப்போஸ்தலர் 23:8 சதுசேயர் வந்து என்ன சொல்லுவாங்களாம், உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறதை பார்ப்பீர்கள். அந்த அப்போஸ்தலர் 23:8. சரிங்களா? அக்காலத்திலிருந்தே இருக்கிறாங்க. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதன் இல்லை, ஆவி இல்லை, இதெல்லாம் அவங்க சொல்றத பார்க்கலாம். சரியா? சதுசேயர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, பிரதான ஆசாரியன் சாலமோன் காலத்துல பிரதான ஆசாரியன் சாதோக்கை பின்பற்றி வந்தவர்கள் இந்த சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் தான் தேவதூதன் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது, ஆவி கிடையாது அப்படின்னு சாதிப்பவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஆதியாகமம் 28:12 தேவதூதர்கள் அந்த பெத்தேல்ல யாக்கோபு தரிசனம் பார்க்குறாரு இல்லையா, தேவதூதர்கள் பூமியிலிருந்து பரத்துக்கு ஏறுகிறவர்களாகவும் பரத்திலிருந்து பூமிக்கு இறங்குறவர்களாகவும் செய்தியை கொண்டு போகிறவர்களாகவும் செய்தியை கொண்டு வருகிறவர்களாகவும் இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப முதலே சொன்னாப்புல தூதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பரிசுத்த தூதர்கள், இன்னொன்று தள்ளப்பட்ட தூதர்கள். இவர்களுக்கு ரெண்டு பேர் நம்ம சும்மா காமெடியா சொல்லலாம். தேவதூதர்கள் தேவையில்லாத தூதர்கள். தேவதூதர்கள் என்பது பணிவிடை ஆவிகள், தேவையில்லாத தூதர்கள் என்பது சாத்தானுடைய ஆவிகள். முதலாவதாக நம்ம எதை பார்க்க போறோம்னா, பிரதான தூதர்களை பார்க்க போறோம். பிரதான தூதர்களை நம்ம பார்க்க போறோம். பிரதான தூதர்கள் அப்படின்னா வேதத்தில் குறிப்பிட்ட சொல்றாப்புல 2, லூசிபரை சேர்த்தா 3, தள்ளப்படணும் சேர்த்தா 3.
3. ஆனால் தள்ளுபடி ஆகமங்கள் அந்த ஏனோக்கு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற மொத்தம் 24 தூதர்கள் 100 தூதர்கள்லாம் பிரிப்பாங்க. நம்ம அவ்வளோலாம் போக தேவையில்லை. முக்கியமாக 7 தூதர்களை மட்டும் நம்ம படிச்சுட்டு 3 தூதர்களை மட்டும் தியானிக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் கேருபீனை தியானிக்க போகிறோம், சேராபீனை தியானிக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். பிரதான தூதர்கள் ஏனோக்கு புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஏனோக்கு புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் இந்த பிரதான தூதர்கள் 7 தூதர்களை பற்றி இடம்பெற்றிருக்கு. முதல்ல யாரு அப்படின்னா மிகாவேல். அடுத்து யாரு? காப்ரியேல். முதல் மிகாவேல், 2வது காப்ரியேல், 3வது உரியேல், 4வது ரபேல். இதை தமிழில் ராபாயேல்னு போடுவாங்க, ராபாயேல். ரபேல். 5வது ரெகியேல், 6வது ஜரியேல், 7வது ரெமியேல். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது பிரதான தூதர் 2 தூதரை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கேப்ரியேல் மற்றும் மிகாவேலை குறித்து பார்க்க போகிறோம். சும்மா இந்த ரஃபேலை மட்டும் இப்போ பார்க்கலாம். ரஃபேலை மட்டும் இப்போ பார்க்கலாம். ரஃபேல் சரிங்களா? இந்த தோபித்து தள்ளுபடி ஆகமத்தில் தோபித்துன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை நான் படிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கதை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதில் இந்த தோபித்துக்கு கண்ணு போயிடும், குருவி ஏற்றம் அவன் கண்ணில் பட்டுரும், அது கண்ணு குருடாக போயிடும், 4 வருஷம் பார்வை இருக்காது. அந்த தோபித்து என்ற தேவதூதன் வானத்திலேருந்து இறங்கி வந்து அவன் மகனுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த மீனுடைய ஈரல், பித்தப்பை, கல்லீரல் எல்லாம் சேர்த்து வச்சு காய வச்சு அந்த கண்ணில் தடவும் பொழுது அந்த அவனுக்கு கண் பார்வை வருகிறதாக அந்த தோபித்து புத்தகத்தில் போட்டிருக்கும். அந்த தோபித்து புத்தகத்தில் போட்டிருக்க அந்த ரபேல் தான் இந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக ஒருத்தர் இருக்கான்ல, தேவதூதன் வந்து தண்ணியில் இறங்கும் போது கலக்கும் பொழுது என்னை யாரும் தூக்கி உள்ளே போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேவதூதனுக்கு பேர் தான் ரஃபேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கிறான்ல ஒருத்தன், அவன் பேர் தான் ரஃபேல். சரிங்களா? இந்த குணமாக்குவதற்கு என்றே பிரித்தெடுக்கப்பட்ட தேவதூதன் தான் இந்த ரஃபேல். எப்படின்னா அந்த மிகாவேல் யுத்தத்திற்கும் காப்ரியேல் செய்திக்கும் அந்த லூசிபர் சொல்லப்பட்டவன் ஆராதனைக்கும் அப்படிலாம் பிரித்து வைக்கிறோம் இல்லையா, அதே போல் இந்த ரஃபேல் அப்படிங்கிறவன் குணமாக்குவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன். சரியா? அப்ப 7 பிரதான தூதர்கள் யாரு? மிகாவேல், காப்ரியேல், உரியேல், ரஃபேல், ரெகுவேல், ஜரியேல், ரெமிவேல். சரிங்களா? இந்த 7 தேவதூதர்களும் ஏனோக்கு புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். இந்த ரஃபேல் தூதரை பற்றி தோபித்து புஸ்தகத்தில் போட்டிருக்கும். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த ரஃபேல் தூதரை பற்றி போட்டிருக்கும். சரி, பிரதான தூதர்களை நம்ம படிக்க போகிறோம். பிரதான தூதர்களை நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ தான் நம்ம செய்திக்குள்ளே போகிறோம். இப்போ தான் இன்னும் நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிக்கல, சும்மா இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ தான் மெயின் சாப்டருக்கு உள்ளே போகிறோம். மெயின் சாப்டரில் பிரதான தூதர்களில் 2 பேரை பார்க்க போகிறோம். அப்புறம் கேருபீன், சேராபீன், 4 ஜீவன்கள் யாரு, இதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ இப்போ தான் நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். தூதர்களை 2 வகையாக பிரிக்கலாம். பரிசுத்த தூதர்கள், தள்ளப்பட்ட தூதர்கள் இப்படின்னு சொல்லலாம். தேவதூதர்கள், தேவையில்லாத தூதர்கள். முதலாவதாக பிரதான தூதர்களில் மிகாவேல் முந்தி இருந்தாலும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கேப்ரியேலை பற்றி பார்க்க போகிறோம். கேப்ரியேல் பைபிளில் எங்கெங்கெல்லாம் வந்தார், யாரெல்லாம் இடைப்பட்டார். இந்த கேப்ரியேலோட முக்கியமான பிரிவு என்னென்னா, ஒருவர் அனுப்பப்படுகிறது. யார் மூலியமாக? மனிதனால் மனிதனுக்கு அனுப்பப்படும் தூதர்களும் உண்டு, தேவனால் மனிதர்களுக்கு அனுப்பப்படும் தேவதூதர்களும் உண்டு. அப்ப தேவனால் மனிதனுக்காக அனுப்பப்படும் முக்கியமான பிரதானமான தேவதூதன் யார் அப்படின்னா இந்த கேப்ரியேல். கேப்ரியேல் அப்படின்னா தேவன் என் பலனானவர். ஏல் தேவன், கேப்ரி பலன், தேவனுடைய பலத்தை கொண்டவன். இந்த தேவன் என் பலனானவர் கேப்ரியேல். இப்ப பாருங்க, முக்கியமான குறிப்பு ஒரு 8-10 குறிப்பு சொல்றேன் கேப்ரியேலை பத்தி. பெயர் பதிவு செய்யப்பட்ட 2 தூதர்களில் ஒருவன் கேப்ரியேல். பெயர் பதிவு செய்யப்பட்ட 2 தூதர்களில் ஒரு தூதனுடைய பேர் என்னது? கேப்ரியேல். கேப்ரியேல்னா என்ன அர்த்தம்? தேவன் என்னுடைய பலனானவர். தேவன் என்னுடைய பலனானவர். அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா தேவனுடைய சந்நிதியிலே நிற்பவன். லூக்கா 1:19 சகரியாட்ட வந்து காட்சி அளிக்கும் போது அவனுடைய இருப்பிடம் எங்க சொல்றான்? நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்பவன். எலியா சொல்றத பார்க்கலாம் இல்லையா? ஆகாப் ராஜாட்ட எலியா என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியா என்பவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். பரலோகத்திலே இந்த கேப்ரியேல் என்பவன் தேவனுடைய சந்நிதியிலே நிற்கிறவன். தேவனுடைய சந்நிதியிலே நிற்கிறவன். சரிங்களா? யாரோடலாம் இந்த கேப்ரியேல் தூதன் பேசினாரு அதை நம்ம கவனிக்கணும். சரியா? தானியேலோட பேசினார். பழைய ஏற்பாட்டில் யாரோட பேசினார்னா தானியேலோட பேசினாரு, சகரியாவோட பேசினாரு,
புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா மரியாளோட பேசினாரு. அதே போல யோசேப்கிட்ட சொப்பனத்தின் மூலமா பேசுவார். மரியாள்கிட்ட நேரடியாக இறங்கி வந்து பேசுவார், யோசேப்கிட்ட சொப்பனத்தின் மூலம் பேசுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதூதன் உலக ரட்சகருக்கு கிறிஸ்துவுக்கு பெயரிட்டவன், கிறிஸ்துவுக்கு இயேசு என்று பெயரிட்டவன். அவருடைய சுயம் கிடையாது, தேவன் மூலியமாக கிறிஸ்து அப்படின்னு பேர், இயேசு அப்படின்னு பெயரிட்டவன் யாரு? இந்த கேப்ரியேல். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயே, அவர் உலகத்தை ரட்சிக்கிறவர். அப்ப இயேசுங்கிற நாமத்தை யார் சூட்டினது? கேப்ரியேல் மரியாளுக்கு சொல்லி சூட்டப்பட்ட பெயர் தான் இந்த இயேசு என்ற நாமம். சரிங்களா? காரணமும் சொல்லி பேர் சூட்டணும். வெறும் பேர் மட்டும் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறதுனா ஒரு காரணம் இருக்கும். பேர் வைக்கிறதுனா ஒரு பிறப்பின் அந்த நிகழ்ச்சியோடு வரக்கூடிய அந்த தொடர்பில் இருக்கும்போது அந்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிறப்பின் நிகழ்ச்சியோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்த கேப்ரியேல் தூதன் தானியேலுக்கும் சகரியாவுக்கும் காட்சியளித்த தேவதூதன் யாருக்கு காட்சி அளிக்கிறார்னா, 400 வருடங்கள் கழித்து, ஒரு இருண்ட காலத்தை தாண்டி, மௌனத்தின் காலத்தை தாண்டி, மல்கியா புஸ்தகம் முடிந்து மத்தேயு புஸ்தகம் வர 400 வருஷத்துக்கு பிறகு, இயேசு பிறக்கிற அந்த 400 வருஷத்துக்கு பிறகு தானியேல் சகரியாவுக்கு காட்சி அளித்த அந்த கேப்ரியேல் தேவதூதன் மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறத, சகரியாவுக்கு காட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். சகரியாவுக்கு காட்சி கொடுக்கிறத பார்க்கலாம். ஜபத்திற்கான பதிலை தருபவன், ஜபத்திற்கான சகரியா எலிசபெத் அவங்களுக்கு குழந்தை இல்லை, எத்தனையோ தூரம் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் பாருங்க, தேவன் ஒரு நாள் இறங்குற, தேவதூதன் ஒரு நாள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி, தேவதூதன் பாருங்க, அந்த கேப்ரியேல் தூதன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்குற, பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இறங்கினார். மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனுக்குரியது, என் மகிமையை நான் யாருக்கும் தரேன். பாருங்க, அந்த மகிமை இறங்கக்கூடிய இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் இவர் இறங்கினது பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி ஜபத்திற்கான பதிலை தருகிறவராக இருக்கிறார். சரிங்களா? இந்த கேப்ரியேலுக்கு இன்னொரு வேலை என்னன்னா, செய்தி கொடுத்துட்டு மட்டும் போறது கிடையாது. அந்த தரிசனத்தை விளக்கக்கூடிய ஒரு வல்லமை தானியேலுக்கு தரிசனம் கண்டு அது புரியல, அதை விளக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா கேப்ரியேலுக்கு இருந்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11, 12 பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல் ஒரு சொப்பனம் காண்பார், தரிசனம் காண்பார், அதுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த அர்த்தத்தை தெளிவாக விளங்க வைக்கிறத பார்க்கலாம். இதை இப்போ இவ்வளவாக இந்த கேப்ரியேலை பற்றி நம்ம விஷயங்களை பார்த்தோம். அடுத்து மிகாவேலை குறித்து பார்க்க போகிறோம். மிகாவேல் தான் பிரதான தூதர்களுக்கெல்லாம் மேன்மையான தலைமையான தூதன், பிரதான தூதன். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் இயேசு தேவ தூதனானவர் அப்படிங்கிறதுல வெளிப்பட்டுருவார். பழைய ஏற்பாட்டில் தேவ தூதன் வேற, தூதனானவர் வேற. தூதன் அப்படின்னா சாதாரணமானவர்கள், தேவனுடைய சிருஷ்டியானவர். ஆனால் பாருங்க, தேவ தூதனானவர் அப்படின்னா தேவனோடு ஐக்கியமாயிருப்பவர், திரியேகத்தில் ஒருவர். இந்த மிகாவேல் தான், சரிங்களா, இயேசு அப்படின்னு அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க. அநேக வேத பண்டிதர்கள் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்னா நம்ம போக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மிகாவேலுடைய பேருக்கு அர்த்தம் என்ன, மிகாவேலுடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த மிகாவேலை குறித்த செய்தி ரொம்ப முக்கியமானது, யாரும் இடர்நிலையாமல் கவனிக்கணும், அப்போ தான் இது புரியும். மிகாவேல் அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு ஒப்பானவர் யார், தேவனுக்கு நிகரானவர் யார். இவர் பேர்லேயே அதை வெளிக்காட்டுறதை பார்க்கலாம். தேவனுக்கு ஒப்பானவர் யார், தேவனுக்கு நிகரானவர் யார். இது அறைகூவலா இல்லை அடையாளமா அப்படின்னு தெரியல. அறைகூவலா இல்லை அடையாளமா அப்படின்னு தெரியல. தானியேல் 10:13 பிரதான அதிபதின்னு போட்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 யூதா 9 பிரதான தூதன்னு போட்டிருக்கும். தானியேல் புஸ்தகத்தில் பிரதான அதிபதின்னு போட்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர்லையும் யூதாலையும் பிரதான தூதன்னு போட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் அதிபதினும் புதிய ஏற்பாட்டில் தூதன்னு போட்டிருக்கும். இந்த மிகாவேலை பெரிய அதிபதி அப்படின்னு 12ஆம் அதிகாரம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கும். சரிங்களா? அப்புறம் வெளிப்படுத்தல் 12:7 போட்டிருக்கும். இந்த
பலமுள்ள மிகாவேல் வேதத்தில் 5 இடத்துல மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறார். 5 இடத்துல மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16, யூதா 9, பிரதான அதிபதியின் தானியேல் 10:13, பெரிய அதிபதியின் தானியேல் 12:1, வெளிப்படுத்தல் 12:7. இந்த 5 இடங்களில் குறிப்பிடப்படுகிறார். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வலு சர்ப்பத்தோடு எதிர்த்து நின்று யுத்தம் செய்து ஜெயிப்பவனாக இவன் வெளிப்படுகிறத பார்க்கலாம். வலு சர்ப்பத்தோடு யுத்தம் செய்து ஜெயிக்கிறவனாக இந்த மிகாவேல் வெளிப்படுறத பார்க்கலாம். பாருங்க, கடைசி காலகட்டத்தில் 3 மிருகங்கள் உலகத்தை ஆளும். என்னென்ன மிருகம் அப்படின்னா, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகமான வலு சர்ப்பம். அது எங்கே போட்டிருக்குன்னா வெளிப்படுத்தல் 17:8 போட்டிருக்கும். பாதாளத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய மிருகம் என்னதுன்னா இந்த மிருகமாகிய வலு சர்ப்பம். அடுத்து சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் எது அப்படின்னா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல அந்தி கிறிஸ்து. சமுத்திரத்திலிருந்து ஏறி வர்றது யாரு? அந்தி கிறிஸ்து. அடுத்து பூமியிலிருந்து ஏறி வருகிற மிருகம் யாரு அப்படின்னா வெளிப்படுத்தல் 13:11 கள்ள தீர்க்கதரிசி. அப்ப மறுபடியும் சொல்றேன், பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம் அந்த மிருகமாகிய வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பத்தை எதிர்த்து தான் மிகாவேல் போரிட்டு ஜெயிப்பான். வெளிப்படுத்தின புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிசாசோடே தர்க்கித்து பேசியவன். பிசாசோடே தர்க்கித்து பேசியவன் யூதா 9வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். தூஷணமான வார்த்தைகளை பேசாதவன். அதே இதில் தூஷணமான வார்த்தைகளை பேசாதவன் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். பிசாசோட தர்க்கித்து பேசும்பொழுது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்து இவனுடைய பேச்சு, இவனுடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா உரத்த சத்தமாக இருக்கும். உரத்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 உலகம் கேட்கிறாப்புல. இப்போ சபையில் கரண்ட் போச்சுன்னா மின்சாரம் இல்லைன்னா மைக் இல்லாமல் பேசுறது கஷ்டம். அதனால் எப்படி பேசுவாங்க? ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பேச முடியும். ஆனால் பாருங்க, மோசே எப்படி பேசுனாருன்னே ஆச்சரியமா இருக்கு. அதோட இயேசு எப்படி பேசுனாருன்னே ஆச்சரியமா இருக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜனங்களிலே நின்று எப்படி பேசுறாங்க, ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியா இருக்கு. அதே போல பாருங்க, பிரதான தேவதூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவாராம். அந்த பிரதான தூதன் சத்தம் யாருன்னா இந்த மிகாவேலுடைய சத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரகசிய வருகையில இயேசுவோட கூட வருகிறவன், இறங்கி வருகிறவன். சரிங்களா? தானியேலுடைய விஷயத்தில் தானியேலுக்கு உதவி செய்தவன். இது ரொம்ப முக்கியமானது. இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கேப்ரியலை விட இவர் மிகாவேல் உயர்ந்தவர் அப்படின்னா பாருங்க, ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்றாரு, லூசிஃபர், கேப்ரியல், மிகாவேல் 3 பேரும் சம வல்லமை உடையவர்களாக இருந்தாலும் முக்கியமாக 1வது இடத்துல இருக்கிறது மிகாவேல், 2வது இடத்துல இருக்கிறது லூசிஃபர், 3வது இடத்துல இருக்கிறது தான் கேப்ரியல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, தானியேல் தரிசனம் கண்ட உடனே கேப்ரியல் செய்தி சொல்ல இறங்கி வராரு. அப்ப கேப்ரியலே சாத்தானானவன் தடுத்து நிப்பாட்டுறான். கேப்ரியலை விடுவிக்கிறதுக்கு, லூசிபருடைய கையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு யாரால முடியுது? மிகாவேலால முடியுது. அதான் பார்த்தீங்கன்னா தானியேல் 10:21 நல்ல ஒரு குறிப்பிட்ட வசனம் இருக்கும். சாத்தானை எதிர்த்து பலம் கொள்ளும் ஆற்றல் தூதர்களில் கேப்ரியேலுக்கும், அதாவது எனக்கும் மிகாவேலுக்குமே தவிர வேறு ஒருவருக்கும் இல்லை. மிகாவேலுக்கும் தவிர வேறு ஒருவருக்கும் இல்லை. அப்ப தூதர்கள்ல மிகவும் பலம் வாய்ந்த தூதன் யாருன்னா தேவனுடைய தூதனான மிகாவேல், இயேசு என்று சொல்லப்படுகிற மிகாவேல் சொல்லப்படுகிறதே. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மிகாவேலை தான் இயேசுவானவர் என்று அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அநேக நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேதத்தில் வாஞ்சை உள்ளவர்கள் வேதத்தை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, புரட்டக்கூடாது, இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர எதையுமே கன்ஃபார்மா நம்ம எடுத்துக்க முடியாது. இஸ்ரவேல் புத்திரரை வழிகாட்டிய தூதன் மிகாவேல். அது எப்படி? இஸ்ரவேல் புத்திரரை வழிகாட்டிய தூதன் மிகாவேல், அவர் தான் இயேசு அப்படி சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்கள் படிச்சீங்கன்னா அதில் அழகா போட்டிருக்கும். அழகா அந்த மிகாவேலை குறித்து விளக்கியிருப்பாங்க. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் போட்டிருக்கு பாருங்க மரியாதையா, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என்னுடைய நாமம் யார் உள்ளத்தில் இருக்குதா?
அவருடைய உள்ளத்துல இருக்குது. வழியிலே ஒரு தேவதூதனை தேவன் முன்னாடி அனுப்புறாரு. அந்த தேவதூதன் தான் இயேசு, மிகாவேல் என்று சொல்லப்படுகிற இயேசு. எப்படி இது கன்ஃபார்மே? என்னாமோ 21:6 கர்த்தர் இவர்கள் முறுமுறுப்பின் நிமித்தம் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார், அநேகர் வாதையால் இறந்தார்கள். அநேகர் வாதையால் கடிபட்டு இறக்கிறத பார்க்கலாம். இதை வெளிப்படுத்துறதுக்கு எப்படி இது இயேசு, மிகாவேல் தான் இயேசு அப்படின்னு சொல்லலாம்னா 1 கொரிந்தியர் 10:9 பவுல் அழகா விளக்கப்படுத்தியிருப்பாரு மிகாவேல. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து, யாரை பரீட்சித்து பார்த்தாங்களா? கிறிஸ்துவை. பழைய ஏற்பாடு. கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சித்து பாராதிருப்போமாக. அப்ப தேவன் முன்னாடியே சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதரை அனுப்புங்கிறாரு. அவரை கோபப்படுத்தாதீங்க, என்னுடைய நாமம் ஒரு எழுத்துல இருக்குது. அப்ப இஸ்ரவேல் புத்திரர்களை வழி நடத்தினது தேவதூதன். அவரை இஸ்ரவேல் புத்திரர்கள் கோபம் முட்டினதுனால அவர் அநேகம் பேரை கொன்று போட்டார். அந்த நபர் மிகாவேல் தான் கிறிஸ்து அப்படின்னு பவுல் சொல்றதை பார்க்கலாம். இதைத்தான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இதைத்தான் தெரிஞ்சுக்கங்க, மிகாவேலை பத்தி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப கேப்ரியலை பிடித்து வைத்தவன் லூசிபர்ட்டிருந்து கேப்ரியலை விடுவித்தவன் இந்த மிகாவேல். அப்ப பிரதான தூதன் வரிசையில் முதலாவது வர வேண்டியவன் இந்த மிகாவேல், யுத்தத்துக்குரிய ஒரு தூதன். இந்த மிகாவேல் தான் வலு சர்ப்பத்தை ஜெயிக்கிறவனாக வரப்போகிறான். வெளிப்படுத்தும் விஷயத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அடுத்து முக்கியமான தலைப்புகளை மறுபடியும் கடந்து போகிறோம். இப்போ பிரதான தூதர்களில் 2 பேரை குறித்து பார்த்தோம். கேப்ரியலை பற்றியும் மிகாவேலை குறித்தும் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ முக்கியமாக கேருபீன்கள் சேராபீன்கள். முதலாவது சேராபீன்களை பார்ப்போம், அடுத்து கேருபீன்களை பார்ப்போம். முதலாவது சேராபீன்களை பார்ப்போம், கேருபீன்களை பார்ப்போம். சேராபீன்கள் எந்த ஒரு பேருக்குமே பேர் அர்த்தம் பார்க்கணும். சேராபீன்கள்னா என்னன்னா எரிகின்றவர்கள், தகதகவென எரிகின்றவர்கள், தகதகவென்ற எரிகின்றவர்கள். இன்னும் நல்லா சொல்ல போனா பற்றி எரிகிற ஒருவன். இன்னும் நல்லா சொல்ல போனா விஷமான சர்ப்பங்கள் உள்ள யாரையும் விடாது. அந்த ஒரு எல்லைக்கு பிறகு யாரையும் உள்ளே விடாது இந்த சேருபீன்கள். இந்த சேராபீன்களை கண்ணார கண்டது யார் அப்படின்னா ஏசையா. சரியா? இந்த சேருபீன் ஒரு தூதன் அல்ல, ஆனாலும் தூதனுக்குரிய வேலைகளை அவன் செய்தவன். எப்படின்னு பார்க்கலாம். கேருபீன்கள் வலது பக்கம் இருக்க, இடது பக்கம் இருக்க, மத்தியில வாசம் செய்கிறவர் தேவன். கேருபீன்களுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்க, மத்தியில் வாசம் செய்கிறவர் தேவன். நாம கீழே இருக்கிறோம், தேவன் மேல இருக்கிறார். நாம பூலோகத்தில் இருக்கிறோம், தேவன் பரலோகத்தில் இருக்காரு. 2 கேருபீன்கள் மத்தியில தேவன் வாசம் செய்கிறார். இந்த சேராபீன்களுக்குள்ள மிகப்பெரிய பாக்கியம், எண்ணிலடங்காத பாக்கியம் என்னன்னா, தேவனுக்கு மேல யாருமே கிடையாது. ஆனா தேவனுக்கு மேல எழுத்தின் பிரகாரம் தேவனுக்கு மேலாக சுற்றி கொண்டிருக்கிற ஒரு உயிரினங்கள் என்ன அப்படின்னா சேராபீன்கள். தேவனுக்கு மேல நிக்குது பாருங்க. அதுலயும் ஒரு பயப்படுது. அது படைக்கப்பட்டது முதல் எந்த பாவமே செய்து விடல. ஆனா அது எப்படி சொல்லி சுத்துது? சேனைகளின் கர்த்தர் யெகோவா ஷபயோத் காடோஷ் காடோஷ் காடோஷ், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்றத பார்க்கலாம். அவ்வளவு ஒரு பாவம் செய்யாத ஒரு உயிரினமே அந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருக்குது. முதல் 2 செட்டைகளை தன் கண்களை மூடிக்கொள்கிறது. கீழ் உள்ள 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொள்கிறது. நடுவில் இருக்கிற 2 செட்டைகளாலே தேவனை சுற்றி வந்து சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்றதை பார்க்கலாம். தேவனுக்கு மேலாக நிற்கிறதுனாலே தன்னுடைய கால் தெரியக்கூடாது, தேவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பணிவா தேவனுக்கு மேலாக இருந்தும் உயரத்தில் தேவனுக்கு மேலாக இருந்தும் தன்னுடைய கால் தேவனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக காலை மூடிக்கொள்கிறத பார்க்கலாம். 6 செட்டைகளும் 2 கால்களும் இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஏசையா பரலோகத்தை தரிசிக்கிறத பார்க்கலாம். அப்ப பயந்துட்டார் பாருங்க. ஏன் பயந்தாரு ஏசையா? ஐயோ அசுத்த உதடுள்ள மனிதன், ஐயோ அதமானேன். அந்த சேராபின், பாவம் செய்யாத சேராபினே, பரலோகத்தில் உள்ள சேராபினே, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி இருக்கிற ஆண்டாண்டு காலமாய் யுகங்களாய் சொல்லி கொண்டிருக்கிற சேராபினே, பாவம் செய்யாத சேராபினே தேவனை பார்க்க முடியல.
தேவனை பார்க்க முடியல. ஏசாயா பார்த்துட்டாரு, ஐயோ அதமானேன் அப்படின்ட்டார். ஐயோ அதமான, ஐயோ தேவனை பார்த்துட்டேனே, இறந்துருவனே. அதான் மனோவா மனைவி சொல்லுவாங்க இல்லையா, மனோவா சொல்லுவாங்க, அது தேவனை பார்த்துட்டோமே இறந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, பயப்படுறத பார்க்கலாம். ஐயோ அசுத்த உதடுகள் மனிதன், பாவ ஜனங்களின் மத்தியிலே வாழ்கின்ற மனிதன் சொல்லும்போது, அப்போ சேராபின்கள், இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ சேராபின்களில் ஒருவன் ஒரு குரடு, ஒரு இரும்புலால, ஒரு கத்தியில அங்கே பலிபீடத்தில் உள்ள அக்கினியை அவன் கையில் எடுக்கலை. அந்த கையில் பலிபீடத்தில் உள்ள அக்கினியை எடுக்கணும் அப்படின்னா பரிசுத்தம். அது பரிசுத்தம் பாருங்க. ஒரு குரட்டை எடுத்துட்டு வந்து ஏசாவோட வாயை தொட்டு உன்னுடைய பாவம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஆனா இங்க பாருங்க, அசுத்த உதடு உள்ள மனிதன் சொல்லும் பொழுது அந்த பரலோகத்தில் உள்ள அக்கினியை வச்சு வாய் சுத்தம் பண்றதை பார்க்கலாம். தேவன் மூலியமாக, தேவன் சொல்லிதான் செய்ய முடியுமே தவிர இவர்களாக, தூதன்னா நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒருவருக்காக அனுப்பப்படுதல், ஒருவருக்காக அனுப்பப்படுதல். சரியா? அப்ப தேவன் மூலியமாக ஏசாயாவின் உதடை தொட்ட தேவன், ஏசாயாவின் உதடை தொட்ட தேவன். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று யுகயுகமாக பணி செய்கிறத பார்க்கலாம். தேவனை புகழ் பாடுபவர்கள் தான் இந்த சேராபின்கள். இந்த சேராபின்களை பற்றிய குறிப்பு ஒரே ஒரு புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டில் ஏசாயால மட்டும்தான் உண்டு. சேராபின் பன்மை, சேராபீம் பன்மை. எத்தனை, இவங்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிடலை, எத்தனையை பார்த்தேன் அப்படின்னு குறிப்பிடலை, எத்தனை பார்த்தேன் அப்படின்னு குறிப்பிடலை. மனிதர்களால் நம்மால் ஒருபோதும் நெருங்க முடியாத மகிமையை சேராபின்களே பெற்றிருக்கிறது. நம்மளால் நெருங்க முடியாத மகிமையை சேராபின்கள் பெற்றிருக்கும் போது சேராபின்கள் தேவனை நெருங்க முடியலை. அப்போ நம்ம எப்படி தேவனை பார்க்கறது? தேவனே, அதுக்கு தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் மூலியமா உட்பிரவேசிக்கலாம். தேவதூதர்களுக்கு கை கொடுக்காத தேவன் ஆபிரகாமின் சந்ததியான நமக்கு கை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆபிரகாமின் சந்ததியான நமக்கு கை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? முதல்ல சேராபின்களுடைய முகம் மறைக்கப்பட்டது. தேவனை சுற்றி வரும்பொழுது அந்த சேராபின்கள் தங்களுடைய முகத்தை மறைக்கிறத பார்க்கலாம். ஏசாயாவை கீழே வரும்பொழுது, ஏசாயாவுக்காக தூது வரும்பொழுது, தூதுவனாக வந்து பாவத்தை நிவர்த்தி செய்ய முழும்போது அவன் முகம் காட்டப்படுகிறத பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, யுக யுகங்களாக அது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு டயர்டே இருக்காதா, களைப்பே வராதா? ஒரு யோசனை வரும். ஏசாயா புஸ்தகம் 40:33 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். மனுஷனுக்கே இப்படி சொல்லியிருக்கும் பொழுது அவர்கள் பாருங்க, ஒரு உன்னதமான படைப்பு, விசேஷமான படைப்பு. அவர்களுடைய பணியே தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அது ராகமா, ஒரு தாளமா, ஒரு அபிநயத்தோடு ஒரு பாடலா படிக்கிறதாக அந்த வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். சேராபின் நிற்க முடியாத இடத்துல நம்ம போய் எப்படி நிற்க முடியும்? அந்த பரிசுத்த தேவனை எப்படி காண முடியும்? அதற்காகத்தான் தேவன் அவரை நேரடியாக பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் தன் குமாரன் மூலியமாக அனுமதி கொடுத்திருக்கிறார். குமாரன் மூலியமாக நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். சரியா? ஏசாயாவின் அக்கிரமத்தை போக்கியது சேராபின்கள் எடுத்து வந்த பரலோக அக்கினி பொறி. ஆர்சி பைபிளில் அந்த பொதுமொழி வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அக்னி தலல்னு போட்டிருக்கும், அங்கே அக்னி பொறின்னு போட்டிருக்கும். ஏன்னா அக்னி உபத்திரவம் தான் ஒரு மனிதனை செவ்வையாக்கும், பரிசுத்தமாக்கும். உபத்திரவப்படும் பொழுது தான் ஒருத்தன் எல்லாம் ஒத்து வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை கந்தரகோலமாக இருக்குது, துவைச்சிருக்குது, கசங்கி இருக்குது, அந்த சட்டை அழகாக நீட்டாக இருக்கணும்னு அயன் பண்ணணும். அப்போ ஒரு சூடு வந்து ஒரு பருத்தி துணியை அழகாக சமமாக கொண்டு வரதை பார்க்கலாம். அந்த அயன் பாக்ஸில் சூடு இருக்கிறதுனால தான் சட்டை அழகாக இருக்குது. அதே போல் ஒரு மனிதன் உபத்திரப்படும் பொழுது தான் அவன் சமமாவான், உபத்திரப்படும் பொழுது தான் சமமாவான். அந்த அக்கினியை எடுத்துகிட்டு வர்றது இந்த சேராபின். சரிங்களா? இந்த சேராபின் தேவனுக்கு மேலே சுற்றி பறந்து கொண்டிருப்பதுனால தேவனை தரிசித்த முடியாது. நீங்கள் சபைக்கு வர்றதுனால இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ பாருங்க, சேராபின் எவ்வளவுதான் தேவனோடு நெருங்கி வந்தாலும் அது பயப்படுது, தேவனை பார்க்கறதுக்கு பயப்படுறதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், சேராபின்களை விட கேருபீன்களுடைய பாடம் ரொம்ப முக்கியமானது. அது குறித்து அநேக விஷயங்களை பார்க்க போகிறோம். சேராபின்கள் அப்படின்னா தேவனுக்காக பற்றி எரிகிற ஒருவன், தகதகவென்று எரிகிற ஒருவன், எரிந்து கொண்டே இருக்கிற ஒருவன், விஷமுள்ள சர்ப்பம்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த கேராபின்கள் பாடம் ரொம்ப முக்கியம். கேராபின்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா,
வேகம் உள்ளவர்கள், அக்கினி ரதங்கள் அப்படின்னு அர்த்தம். வேகம் உள்ளவர்கள், அக்கினி ரதங்கள் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இந்த வேத வெளிப்பாட்டின்படி 2 வகையான கேராபீன்கள் இருக்காங்க. அது எப்படி 2 வகையான கேராபீன்கள்? எசேக்கியேல் கண்டது கேராபீன்களுக்கு 4 சட்டைகள். இந்த யாத்ராகமத்திலையும் ஆதியாகமத்திலையும் வரக்கூடிய கேராபீன்களுக்கு 2 சட்டைகள். 2 சட்டைகள் பார்க்கலாம். இதை மனசில் வச்சுக்கோங்க. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரே முகத்தை கொண்ட இந்த கேருபீன்களுக்கு 2 சட்டைகள். அடுத்து பார்க்கலாம், இந்த கேருபீன்களுக்கு நம்ம பார்க்க போகிற கேருபீன்களுக்கு 4 சட்டைகள். எப்படின்னு பார்க்கலாம். இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் எசேக்கியேலுக்கு கேராபீன்கள் தரிசனம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இதோடைய தோற்றத்தை பற்றி முதல்ல சொல்கிறேன், அப்புறம் உருவம்லாம் நல்லா கவனிங்க. இப்போ சூரியனை கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சூரியன் அப்படியே ஒரு பகல் பொழுது 10 மணி நேரம் அப்படியே இருக்கும், பார்க்கலாம் சூரியனை. ஆனால் மின்னலை நம்ம பார்ப்போமா? மின்னலை நம்ம பார்ப்போமா? அது வந்தாலே கண்ணை முடிக்கும், கண்ணை பறிச்சுட்டு போயிடும், கண்ணை முடிப்போம் அப்படி சொல்லுவோம். ஆனால் இதோடைய தோற்றம் எப்படி இருந்துச்சா, மின்னலின் தோற்றத்தை போல ஓடி திரியும். மின்னல் அப்படிங்கிறதுக்குள்ள எங்கெங்கேயோ போகும். இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையில் எப்படி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம், கிழக்கிலிருந்து மேற்கே ஒரு மின்னல் பளிச்சென்று வரும்போது அந்த நொடி பொழுதுல எல்லாம் டக்கு 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 டக்குன்னு போயிடுவாங்களாம். அதே போல இந்த கேராபீன்களுடைய தோற்றம் எப்படியா, மின்னலின் தோற்றத்தை போல ஓடி தெரியுமா. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா நான் சொல்றது எல்லாம் இருக்கும். அப்போ கேருபீன்களுடைய தோற்றம் எப்படி, மின்னலின் தோற்றத்தை போல ஓடி திரியும். மின்னலை தொடர்ந்து பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கறது தெரியாது, போறது தெரியாது. பார்க்கறது தெரியாது, போறது தெரியாது. 2வது, எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும். எரிகிற அக்கினி, எப்படி அக்கினி எரியும் நமக்கு தெரியும், அதோடைய தோற்றமும். அடுத்து பார்த்தீங்கன்னா தீவர்த்திகளின் தோற்றமும். தீவர்த்திகளின் எல்லாம் நெருப்புக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. 4 சட்டைகளும் 4 முகங்களும். இங்கே பார்க்கலையா, இந்த எசேக்கியேல் கண்ட தரிசனத்தில் 4 முகங்களும் 4 சட்டைகளும் கொண்ட கேருபீன்கள். யாத்ராகமத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே காவலாக இருக்கக்கூடிய 2 கேருபீன்களுக்கு ஒரே முகம்தான், 2 சட்டைகள். அதை நல்லா கவனிக்கணும், அப்போ இந்த கேருபீன்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது, மின்னலின் தோற்றம், எரிகின்ற அக்கினி தழலின் தோற்றம், தீவர்த்திகளின் தோற்றம், எல்லாம் அக்னியோட சம்பந்தப்பட்டது. அடுத்து 4 முகங்களும், 4 முகங்களும், நிமிர்ந்த கால்களும். நிமிர்ந்த கால்கள்னா மனுஷனுடைய கால்கள் கிடையாது. உள்ளங்கால் அந்த கன்றுக்குட்டியின் பாதத்துக்கு ஒப்பா இருக்கிறதாக போட்டிருக்கும். கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பானவைகள் அப்படின்னு போட்டிருக்கும். பாருங்க, இப்போ 4 சட்டைகள். இதோட சட்டைகளோட இறைச்சல் எப்படி இருக்கும்? இது தோற்றமே மின்னலின் தோற்றத்தை போல இருக்குமா, எரிகிற அக்னியை போல இருக்குமா, தீவர்த்தியை போல இருக்குமா? இதோடைய சட்டை அடித்து எழுப்பும் பொழுது, கேருபீன்கள் சட்டையை அடித்து எழுப்பும் பொழுது அதோடைய சத்தம் எப்படி இருக்கும்? சட்டைகளின் இறைச்சல் பெருவெள்ளத்து இறைச்சலை போலவும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதுன்னு சொல்ற அதே சத்தம் தான் அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, மரங்களை முறிக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இறைச்சலை போல இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை குலுக்குகிறவர் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதே போல இந்த சட்டையின் இறைச்சலே பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்குமா. எவ்வளவு வல்லமையான இந்த படைப்பு பாருங்க. இந்த கேருபீன்கள் சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும். எப்படி பாருங்க, யாருக்கு யாரை ஊமையா சொல்றாங்க? இந்த கேருபீன்களுடைய சட்டைகளின் இறைச்சல் பெருவெள்ளத்து இறைச்சலை போலவும், சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும், இராணுவத்தின் ஒத்த ஆரவாரத்தின் சத்தத்தை போலவும் இருக்கிறது. ஒரு பெரிய யுத்தம் நடக்குதுன்னா ஒரு 4-5 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களா எப்படி பயங்கரமா கலவரமா இருக்கும். ஒரு இராணுவத்துடைய ஆரவாரம் எப்படி இருக்கும்? அதை போலவும் இருக்கும். பெருவெள்ளத்து சத்தம் போலவும், இராணுவத்தின் ஒத்த ஆரவாரத்தை போலவும். இன்னும் டாப்பா சொல்லணும்னா அதிலே வசனத்திலே இருக்குது, சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும் கேருபீன்களுடைய சத்தம் இருக்கும். எப்படி மிகாவேல் ரகசிய வருகையிலே தேவனோடு இறங்கி வரும்பொழுது உலகத்துக்கே ஒரு சத்தம் கொடுப்பானோ, அதே போல அந்த மிகாவேலுக்கு கொடுக்கக்கூடிய சத்தம் யாராருக்கெல்லாம் சரிங்களா முத்திரையிடப்பட்டதோ அவங்களுக்கு தான் கேட்கும், எல்லாருக்கும் கேட்காது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேராபீன்களுடைய சத்தமும் வல்லமையானது. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறாப்புல இருக்கக்கூடியது இந்த சேருபீன்களின் சத்தம், கேருபீன்களுடைய சத்தம். அவருக்கு தான் போட்டிருக்குது, அந்த கேருபீன்களுக்கு தான் போட்டிருக்குது சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 24 வசனங்களில் தெளிவாக போட்டிரும். இப்போ சேராபீன்களுடைய கேருபீன்கள் எப்படி மேம்பட்டது நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏசாயா தரிசனத்தில் பார்க்குறோம்,
அது அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிற சேராபினே தேவனை பார்க்க முடியாமல் கண்களை மேலே 2 சட்டைகளால் மூடிக்கொள்ளுது. சரிங்களா? அப்போ அது இந்த சேராபின்கள் கைகளை நீட்டி குறட்டின் மூலம் நெருப்பு தள்ளல் எடுக்குது. ஒரு கம்பியை வச்சு பரலோகத்து அக்னி எடுக்குது. ஒரு கம்பியை வச்சு பரலோகத்து அக்னி எடுக்குது. ஆனால் இந்த கேருபீன்கள் தன்னுடைய கையை நீட்டி பரலோகத்தில் உள்ள அக்னியை எடுத்து ஒருத்தண்டை கொடுக்கறத பார்க்கலாம். அது நல்லா கவனிங்க, நல்லா படிங்க. நேராக பரலோகத்தினுடைய அக்னியை கைகளால் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த கேருபீன்களுக்கு மாத்திரமே உண்டு. கேருபீன்களுக்கு மாத்திரமே உண்டு. அவர்கள் ஒரு வல்லமையான ஒரு ஆற்றல் படைத்தது தான் இந்த கேராபீன்கள். எப்படி அப்படின்னா, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவால பாவம் செய்தது நிமித்தமாக தேவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுருவாரு. அப்ப அந்த சாத்தானானவன் வலுசற்பமானது, பழைய பாம்பானது, வல்லமை கொண்டது, யாரையும் உள்ளே விடக்கூடாது. அப்ப அவனை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கேராபீன்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துக்கு காவலாளியை யார் வச்சது? தேவன். ஏதேன் தோட்டத்துக்கு காவலாளியை யார் வச்சதுன்னா தேவன் கேருபீன்களை வைக்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகத்தில் போட்டிருக்கும். ஏதேன் தோட்டத்தினுடைய வழியை காவல் காப்பதற்காக கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் அவர் வைக்கிறதே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 3:24 ஏதேன் தோட்டத்தை காவல் காத்தவர்கள் இந்த கேருபீன்கள். ஏன்னா அவனை தாண்டி உள்ள வந்துட முடியாது. அதனால தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில பிரிக்கக்கூடிய திரையில என்ன உருவம் போட்டிருப்பாங்க? கேருபீன்களுடைய உருவம் போட்டிருக்காங்க. கேருபீனை தாண்டி ஒருத்தர் உள்ள வந்துட முடியாது. கேருபீனை தாண்டி ஒரு மனிதனும் உள்ள வந்துட முடியாது. அந்த திரையை டச் பண்ண முடியாது. அந்த திரையை கிழிச்சவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த திரையை கிழிச்சு நம்மளை உள்ளே விட்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப கேருபீன்களை தாண்டி ஒருவனும் உள்ளே வந்து தேவனை தரிசித்து விட முடியாது. ஏன்னா கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் தான் அந்த பரிசுத்தமான தேவன். அப்ப கேருபீனை தாண்டி யாரும் தோட்டத்துக்குள்ள போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கிற அந்த திரையில என்ன படம் போட்டிருக்குன்னா கேருபீன்களுடைய படம் போட்டிருக்கும். அந்த கேருபீன்களை கிழித்து எறிந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த கேருபீன் அந்த சோத்தை கழிச்சு நம்மளை உள்ளே விட்டவர். நம்மளை ராஜரீக ஆசாரியர் கூட்டம், அந்தகாரத்தில் இருந்த நம்மளை, இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மளை, அந்தகார இருளில் இருந்த நம்மளை அவருடைய ஆச்சரியமான ஒளிநெடுத்து வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை தேவன் இயேசு கிறிஸ்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவனுக்கு முன்பாக நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி நிறுத்துகிறார். பார்த்தீங்களா? அப்ப ஏதேன் தோட்டத்தை காவல் காத்தவர்கள் 2 சட்டைகள் கொண்ட கேருபீன்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் அந்த துணியில் இருக்க உருவம் கேருபீன்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உடன்படிக்கை பெட்டியில தேவன் வாசம் பண்ணுகிற அந்த கிருபாசனத்துல, அந்த கிருபாசனத்தை சிங்காசனத்தை காவல் காத்தது எது அப்படின்னா கேருபீன்கள். கேருபீனை தாண்டி இயேசுவை தவிர யாரும் உள்ளே நுழைந்து விட முடியாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நாம் ஜீவனை பெற்றிருக்க வேண்டும் என்றால் குமாரனை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நல்லா சொல்ல போனால் அந்த கேருபீன்களுக்கு என்னென்ன பெருமை அப்படின்னா, கேருபீன்கள் தேவனுடைய வாகனம். 1 நாளாகவும் 28:18 போட்டிருக்கும். இதை நல்லா தெளிவாக படிக்கணும்னா சங்கீதம் 18:10 போட்டிருக்கும். 1 நாளாகவும் 28:18 தெளிவாக படிக்கணும்னா எப்படி வாகனம் சொல்றீங்க? கேருபீன்களை தேவனுடைய வாகனம்னு. கர்த்தர் கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். எப்படி ஏறி வேகமாய் சென்றார்? விளக்கம் இருக்குது. பாருங்க, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்யும் தேவன். சரிங்களா? கேருபீன்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்குறார். இப்போ எப்படி தேவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்புவார்னா, மனிதர்கள் மத்தியில் நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், நான் ஏசாயாவின் தேவன், எசேக்கியாவின் தேவன், தாவீதின் தேவன், எலியாவின் தேவன் அப்படி என்று தன்னுடைய பரிசுத்தவான்களின் பேருக்கு பின்பாக தன்னுடைய பேரை வைத்துக் கொள்வதிலே தேவன் ஆசைப்படுறார். அதே போல தேவன் கேருபீன்களின் மத்தியிலே உலாவி வாசம் பண்ணுகிற தேவன் கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். சரியா?
கேருபீன்கள் பற்றி பாருங்க, எசேக்கியேல் வர்ணிக்க முயற்சி செய்கிறார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு. எப்படிலாம் அழகா தெளிவா எழுதி கொடுக்கணுமோ மூலமொழியில எழுதி கொடுக்குறார். கேருபீன்கள்லாம் என்ன, இப்ப பாருங்க, கேரூஃப் அப்படிதான் வரணும். கேரூஃப் அதை எபிரேயத்தில் சொன்னா, பன்மையில சொன்னா இம்ல முடியும். அப்ப கேருபீன்கள், கேருபீம், சரியா? அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப கேருபீன்கள் பற்றி எசேக்கியேல் வர்ணிக்கிறார், புரிய வைக்க முயற்சி செய்கிறார். இனிமேல் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். கேருபீன்கள், அதற்கு சேராபீன்களுக்கு கால் இருந்துச்சு. அது என்ன பண்ணுது? காலை மூடிக்கொள்ளுது. தேவன் எதை வாகனமா பயன்படுத்தினாரு? கேராபீன்களை வாகனமா பயன்படுத்துகிறார். சரியா? எப்படி பாருங்க, எல்லாருமே கேராபீன்களையும் சரி சேராபீன்களையும் சரி 4 ஜீவன்களையும் சரி ஆண்பால்தான் தேவன் எழுதியிருக்கிறார். ஆண்பால் தான். இப்போ ஏஞ்சல்னு சொன்னால் பேர் மட்டும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏஞ்சல்னு வைப்பாங்க. ஆனால் வேதத்தில் ஒரு இடத்துலையும் எந்த பெண் தூதர்களை பற்றி நம்ம படிக்கல. அதே போல் தூதர்கள் பாலினமற்றவர்கள், அங்கே கொள்வனும் இல்லை கொடுப்பவனும் இல்லை அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? சரியா? இதை போட்டு பெருசாலாம் எடுத்து குழப்பக்கூடாது. தேவதூர்களை பற்றி படிக்கிற படிப்பு தேவன் பேரில் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுமே தவிர தேவதூர்களை பற்றி வணங்க அவற்றை தொழுகெல்லாம் கூடாது. சரியா? சரி, இப்போ கேருபீன்களுக்கு கீழே முக்கியமானது நல்லா கவனிங்க. எசேக்கியேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் ரெண்டும் படிங்க. ரொம்ப இந்த கேருபீன்களை பற்றி ஒரு புரிதல் வரும். கேருபீன்கள் சக்கரங்களுடனே இணைந்திருக்கும். சக்கரங்கள் எபிரேயத்தில் ஓஃபனீம், இதை சிங்குலரில் சொன்னால் ஓஃபன் அப்படி சொல்லுவாங்க. ஓஃபனீம், சரிங்களா? இந்த கேருபீன்கள் எப்பொழுதும், இந்த ஓஃபனீம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். கேருபீம், சேராபீம், ஓஃபனீம். கேருபீம், சேராபீம், ஓஃபனீம் அப்படின்னா சக்கரங்கள் அப்படின்னு அர்த்தம். எதனுடைய சக்கரங்கள்? இந்த கேராபீன்களுடைய சக்கரங்கள், கால்கள். எப்படின்னு பார்க்கலாம். கேருபீன்கள் சக்கரங்களுடனே இணைந்தே இருக்கும். இதன் ஜீவனின் ஆவி சக்கரங்களுக்குள்ளே இருக்கும். அப்ப கேருபீன்களுடைய ஆவி எதுக்குள்ள இருக்குது? சக்கரங்களுக்குள்ளே இருக்கும். சக்கரங்களுடைய ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கும், மாறுபடாது. ஒரு பொருளை பிரிச்சுட்டா இன்னொரு பொருள் உயிரோடு இருக்காது. அதே போலதான் இந்த கேருபீன்களும் சக்கரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கும். இந்த கேருபீன்களுடைய ஆவி எதுல இருக்குது? சக்கரத்தில் இருக்கும். சரிங்களா? கேருபீன்களையும் சக்கரத்தையும் பிரிக்கவே முடியாது. அதோடைய ஆவி எங்க போன்னு சொல்லுதோ, கேருபீன்கள் எங்க போன்னு நினைக்குதோ அங்கே உடனே செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சக்கரங்களுக்கு இருக்குது. சக்கரங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். ஒன்றுக்குள்ள ஒன்று புரியாமல் ஒரு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரத்துக்குள்ள இன்னொரு சக்கரம் இருக்குது. கண்களால் நிறைந்திருக்கிறத பார்க்கலாம். நடந்தது, நடக்கின்றது, நடக்க போறது, அதற்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. இந்த நான் சொன்ன இந்த தூதர்களுக்கு தூக்கமே கிடையாது. ஒரு பரிசுத்தவான் அழகா எழுதினார், வேத விற்பனர். இந்த கேராபீன்கள் சேராபீன்கள் இவைகளுக்கெல்லாம் தூக்கமே கிடையாது. அதனால தான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை படிக்கலாம். சரிங்களா? ஒரு துளி கூட பழுது இல்லாதவன். அப்சலோமை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பழுது இல்லாதவன் சொல்லுதுல, அது சும்மா மனுஷீகத்தில். ஆனால் உடம்புல தான் பழுது இல்லை, ஆனால் உள்ளத்தில் ஏகப்பட்ட அக்கிரமங்கள் அவன் சுமந்திருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், மருதொன்றி பூங்கொத்து, அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10000 சிறந்தவர். அதே போல பாருங்க, அவரை தரிசிக்கிற இந்த கேருபீன்களில் ஒரு பழுதும் இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சேராபின் ஒரு குரட்டின் மூலமா அக்கினி தலையில் எடுத்துட்டு வந்து ஏசியாவை தொடர்றதை பார்க்கலாம். ஆனால் பரலோக அக்கினியை கையிட்டு எடுக்கக்கூடிய ஒரு தாளம் யார்கிட்ட இருக்குது, திறமை யார்கிட்ட இருக்குன்னா கேராபின்ட்ட இருக்குது. அந்த லூசிபரை பற்றி சொல்லும்போது, நீ ஆகிய அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவி வாசம் பண்ணினாய் அப்படின்னு போட்டிருக்கலையா லூசிபரை குறித்து. அதே போல் இந்த கேராபின்கள் என்ன பண்ணும்? பரலோகத்து அக்கினியில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு வல்லமையுள்ள ஜீவனாக இருக்கிறது. உடல் அனைத்தும் கண்கள். எத்தனை கண்கள் அப்படின்னு போடல, சரிங்களா? முதுகு, கைகள், சட்டைகள், சக்கரங்கள், முதுகு, கைகள்,
செட்டைகள், சக்கரங்கள், எல்லாத்துலேயும் கண்கள், எல்லாத்துலேயும் கண்கள். பாருங்க, அதிசயம். நம்ம போய் நேர பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பரலோகத்தில் உள்ளவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்திலே தோன்றவும் இல்லை. படக்காட்சிகள் மூலியமாக சிலர் விளக்கப்பட முயற்சி பண்ணலாம். ஆனால் இப்படிதான் இருக்கும். அறுதிட்டு எதையுமே சொல்ல முடியாது. அறுதிட்டு சொல்ல முடியாது. ஒன்னே ஒன்று சொல்லலாம், தேவன் ஒருவர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார், அவர். சரிங்களா? அதை விசுவாசிக்கணும். அதான் நம்ம விசுவாசி. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அதான் நாம் விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கத்தார். சரிங்களா? அடுத்து முக்கியமான குறிப்பு, தேவன் சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் யாருக்கு கொடேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பாருங்க, எசேக்கியேல் 10:18 கர்த்தருடைய மகிமையை தன்மேல் பெற்ற ஜீவன்கள். கர்த்தருடைய மகிமை அங்கே போய் நின்னது அப்படின்னு பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமையை தன்மேல் பெற்ற ஜீவன்கள் தான் இந்த கேராபின்கள். எவ்வளோ பெரிய கணம் பாருங்க, எவ்வளோ பெரிய கணத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கார் தேவன். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்றாரு, சேராபீன்கள் மேலே சுற்றி அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு புகழ்றதை நம்ம பார்க்கலாம். இன்னும் இப்போதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ஜீவன்களை பற்றி பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த 4 ஜீவன்களை கிரேக்கத்தில், இது புதிய ஏற்பாட்டில் 4 ஜீவன்கள் லிவிங் கிரியேஷன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, கிரியேச்சர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் என்ன போட்டிருக்காங்க தான் 4 ஜீவன்களுக்கு ஜோவா அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஜோவா அப்படின்னு போட்டிருப்பாங்க, இஜட்-ஓஏ. சரிங்களா? ஜீவன்கள் நல்லா கவனிக்கணும். 4 ஜீவன்கள், மிருகங்கள் அல்ல, மிருகங்கள் 4 ஜீவன்கள். ஏன்னா அதில் மனித முகமும் ஒன்று இருக்குது, மிருகங்கள் அல்ல. எப்படி சேராபின்கள் உரத்த சத்தமாய் சேராபின்கள் சத்தமிடும் பொழுது அந்த பரலோகத்தில் உள்ள வாசல்களே அசதிதான். சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது பரலோக வாசல்கள் அதிர்தான். அப்புறம் புகை மண்டலம் எலும்புதான். அதே போல இந்த கேராபின்களுடைய சத்தமும் வல்லமையான சத்தம், பெருவெள்ளத்து இறைச்சல் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அதே போல இந்த 4 ஜீவன்கள், இந்த 4 ஜீவன்கள் எல்லா பண்டிதர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கேராபின்கள் தான் 4 ஜீவன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேராபின்கள் தான் 4 ஜீவன்கள்னு சொல்றாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. சரி, இப்ப பாருங்க, நீ வந்து பா அப்படி சொன்ன ஜீவன் இந்த ஒரு ஜீவன் இடி முழக்கம் போல பேசும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேசும். எப்படி பேசுமா? இடி முழக்கம் போல இது பேசுமா. பாருங்க, இந்த 4 ஜீவன்களும் கர்த்தருடைய சிங்காசனங்கள் முன்பாக நிற்கும். கர்த்தருடைய அங்கே பரலோகத்தில் சர்வ சங்க சபைன்னு சொல்றோம் இல்லையா, நடுவில் பிதாவானவர் இருப்பார், வலதுபுறத்தில் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார், அடுத்து இடது பக்கத்தில் கண்ணாடி கடல் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், அடுத்து அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருப்பாங்க, 24 மூப்பர்களை தாண்டி கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க. அங்கே பெருவெள்ளத்து இடிகள் சத்தம் கேட்கும். சரிங்களா? இப்படி அந்த காட்சி அமைப்பில் இந்த தூதர்கள் எங்கே நிற்பாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். சேராபின்கள் மேலே பறந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 4 காணப்பட்டது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 4 இது கூறப்பட்டுள்ளது. 4 முன்னும் பின்னும் கண்களால் நிறைந்திருந்தன. எல்லா காலமும் இதற்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக முன்னும் பின்னும் கண்களால் நிறைந்திருந்தன. சரிங்களா? இவர்கள் கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். யாரா? கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். வெளிப்படுத்தல் 5:10 இந்த 4 ஜீவன்களும் ஆட்டுக்குட்டியானவர் முன்பு வணக்கம் செலுத்தி வணக்கமாய் விழுந்தன. ஏன்னா கொலோசியர் 1:14 படித்தோம் இல்லையா, பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுவைகளும் காணப்படாதவைகளும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவே எல்லாற்றுக்கும் முந்தினவர் நாம் படிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த 4 ஜீவன்கள் தான் கேராபின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம், இந்த கோப கலசங்கள்லாம் ஊற்றப்படும் சொல்லுது இல்லையா, அந்த கோப கலசங்களை எடுத்து கொடுப்பது யார் அப்படின்னா தூதர்களுக்கு இந்த 4 ஜீவன்கள். அதை படிச்சிங்கன்னா தெரியும், அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அதே போல் இந்த ஆட்டுக்குட்டியானவர் முன்பு விழுந்து பணிந்து கொண்டு பாடல் பாடவும் செய்வார்கள். இந்த 4 ஜீவன்கள் பாடல் பாடவும் செய்வார்கள். சரிங்களா? இந்த 4 ஜீவன்களுடைய முகம் என்ன? முதலாவது முகம்
சிங்கத்துக்கு ஒப்பானது, ரெண்டாவது முகம் காளைக்கு ஒப்பானது, மூன்றாவது முகம் மனுஷன் முகம், மனுஷ முகம், நான்காவது முகம் கழுகுக்கு ஒப்பானது, கழுகுக்கு ஒப்பானது. அப்படிலாம் நம்ம படிக்கலாம். சரியா? இப்போ இந்த முகங்களுக்கு என்ன அர்த்தம்? இந்த 4 ஜீவன்களும் 4 சுவிசேஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா 4 முகங்களை கொண்ட ஜீவன்கள் சுவிசேஷத்துக்கு அடையாளமாக இருக்கு. எப்படின்னா மத்தேயு புஸ்தகம் யூதனால் யூதருக்கு எழுதப்பட்டது. மத்தேயுவில் அந்த மத்தேயு இயேசுவை சிங்கமாக ராஜாவாக காட்டியிருப்பார். மத்தேயுவை சிங்கமாக, இயேசுவை சிங்கமாக ராஜாவாக காட்டியிருப்பார். ஏன்னா அது மத்தேயுவில் தான் வம்ச வரலாறு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த யூதர்கள் ஏதாவது புஸ்தகத்தை படித்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி படித்தாங்கன்னா அவருடைய தலைமுறை சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதான் மத்தேயு தலைமுறையெல்லாம் அழகாக எழுதியிருப்பார். அப்போ இந்த மத்தேயு புஸ்தகம் யூதருக்காக எழுதினது. ரெண்டாவது மார்க் புஸ்தகம் இயேசு காளையாக வெளிப்பட்டிருப்பார். காளையாக சரிங்களா, ஊழியம் செய்பவராக வெளிப்பட்டிருப்பார். ரெண்டாவது ஒவ்வொரு முகமும் முதலாவது சிங்க முகம் பேசும், அடுத்து காளை பேசும். இப்படியே வரிசையாக நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயத்தை இந்த 4 ஜீவன்களை பற்றி படிச்சீங்கன்னா தெரியும். மூன்றாவது லூக்கா புஸ்தகம், இதை மனித முகம் பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு மனுஷகுமாரனாக வந்திருப்பார். மத்தேயு புஸ்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த லூக்கா புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டதுன்னா புறஜாதிகளுக்காக எழுதப்பட்டது. மார்க் புஸ்தகம் ரோமருக்காக எழுதப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், மத்தேயு புஸ்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது, மார்க் புஸ்தகம் ரோமருக்காக எழுதப்பட்டது, லூக்கா புஸ்தகம் புறஜாதிகளுக்காக எழுதப்பட்டது, யோவான் புஸ்தகம் அவருடைய தெய்வீகத்தை சம்பந்தப்படுத்தி எழுதினது. தெய்வீகத்தை கிரேக்கர்களுக்காக, லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. சரி, மத்தேயு யூதர்களுக்கு, மார்க்கு ரோமருக்கு, லூக்கா கிரேக்கருக்கு, யோவான் தெய்வீகத்தோடு கூடி எல்லா ஜனங்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு யோவான் புஸ்தகத்தில் எழுதிப்பாங்க. அப்போ இந்த 4 முகங்களும் 4 சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக இருக்கிறது. சரிங்களா? இந்த 4 குதிரைகள்லாம் வரும் இல்லையா, சிவப்பு நிற குதிரை, மங்கின நிறம் குதிரை, கருப்பு குதிரை, வெள்ளை குதிரைலாம், இந்த குதிரைகளுக்கு கட்டளை எடுக்கக்கூடிய வேலை யாருக்கு அப்படின்னா இந்த 4 ஜீவன்களுக்குரியது. குதிரைகளுக்கு கட்டளை இடக்கூடிய வேலை இந்த 4 ஜீவன்களுக்கு உரியது. சரியா? இதுவரைக்கும் இந்த பிரதான தூதர்களுடைய நாமங்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், இதெல்லாம் பற்றி பார்த்தோம். 4 ஜீவன்கள்லாம் குறித்து பார்த்தோம். பரலோக தரிசனத்தை யாரெல்லாம் தரிசித்தா அப்படின்னா யாக்கோபு முதலாவதாக பார்த்துருப்பார். எசேக்கியேல், யோவான், பவுல் இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது மனுஷத்தில் இருக்கும்போது பரலோகம் திறக்கப்படுறதெல்லாம் அவர் பார்ப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம முக்கியமாக 2 விஷயத்தை குறித்து நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். தேவதூதனை யார் தரிசித்தார்கள், தேவதூதனை யாரெல்லாம் தரிசித்தார்கள், தேவ தூதனானவரை யாரெல்லாம் தரிசித்தார்கள், இதெல்லாம் பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு 24 பேர் தேவ தூதனை தரிசித்தவர்கள். வேதத்தில் தேவ தூதனை தரிசித்தவர்கள் 24 பேர். யார் அப்படின்னா, முதலாவதாக லோத்து தேவதூதனை தரிசித்தார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1 - 22 வசனங்கள். ரெண்டாவது மோசே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 53வது வசனம். சரிங்களா? அடுத்து யாக்கோபு. நான்காவது தாவீது, 2 சாமுவேல் 24:17. அடுத்து 5வது காத் தீர்க்கதரிசி, 1 நாளாகமும் 21:18. அடுத்து ஏசாயா புஸ்தகம் 1:6. 7வது எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரமும். 8வது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். அடுத்து எலியா 2 முறை தரிசிப்பார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3 - 15 வசனங்கள். ஒரு தடவை போஜனம் கொடுக்கறதுக்காக தேவதூதன் வருவார். 2வது தடவை நீ இந்த ஆகாப்புடைய மகன் அகசியா சாவான் அப்படின்னு போய் நேராக சொல்லுவார். அடுத்து 10வது எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அக்னி ரதமான குதிரைகளையும் வீரர்களையும் பார்க்கலாம். 11வது பிரதான ஆசாரியன் யோசுவா, சகரியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 - 10 வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும். 12வது புதிய ஏற்பாட்டில்
இந்த எலிசபெத்துடைய கணவன் ஆசாரியன் சகரியா, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அடுத்து 13ஆவதாக இயேசுவின் தாய், சரீரத்தில் தாய் மரியாள், லூக்கா புஸ்தகம் 1:28 சந்திக்கிறத பார்க்கலாம். அடுத்து மரியாளுக்கு நேரடியாக காட்சி கொடுத்தவர் யோசேப்புக்கு கனவுல சொப்பனத்தில் காட்சி கொடுப்பார், மத்தேயு புஸ்தகம் 1:20, லூக்கா 2:13. அடுத்து 15ஆவதாக மெய்ப்பர்கள் இயேசுவின் நற்செய்தியை, பிறப்பின் நற்செய்தியை தேவதூதர்கள் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள், லூக்கா புஸ்தகம் 2:10. அடுத்து முக்கியமானதாக உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து மனுவுரு கொண்டு எடுக்கும் பொழுது, சரிங்களா, அந்த சோதனை 40 நாள் சோதனை முடிஞ்ச உடனே ரொம்ப டயர்டாயிருவார். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து பணிவிடை செய்வார்கள். மத்தேயு 4:11 அழகாக போட்டிருக்கும், இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். அடுத்து இயேசு அந்த நாளைக்கு சிலுவையில் ஏற போகிறார்னா இன்றைக்கு அவர்களை பலப்படுத்துவதற்காக பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்குவாங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களில். இதே இயேசுவின் வாழ்க்கையிலே தேவதூதர்களின் பணியின் ஒரு பெரிய நம்ம சாப்டரை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்கலாம். இயேசு மரணம் அடைந்த முன்பு 3 பெண்களுக்கு, அந்த 2 பெண்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. தேவதூதன் யாராருன்னா அந்த கல்லை புரட்டி போடுற மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், மார்க்கு 16:1-7, மத்தேயு 28:1-8 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல வரிசையாக வரும். அப்போஸ்தலர்களுக்கு இயேசு மரித்து பரமேறும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 2 தூதர்கள் வெண்ணுடை அணிந்து அவர் எப்படி போனாரோ அவர் எப்படியே இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 19ஆவதாக பிலிப்பு, அப்போஸ்தலர் 8:26 போய் கந்தகா மந்திரியோடைய ரதத்தில் சேர்ந்துக்க அப்படின்னு ஆணையிடுறத பார்க்கலாம். அடுத்து 20ஆவது கொர்நேலியு, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கொர்நேலியுவே உன்னுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் பரத்தில் வந்து எட்டினது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். 21 அந்த பேதுருட்ட பாருங்கள், சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை 1ஆம் காவல் 2ஆம் காவலெல்லாம் தாண்டி கடந்து போகிற வைக்கக்கூடிய தேவதூதன், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். அதுக்கடுத்து பவுல், அப்போஸ்தலர் 27-23 கப்பல் பயணத்தில் அவங்களுடைய ஜீவன் முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முடியாது, நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்ப பேசுவே அப்படிலாம் சொல்லுவார். அப்போஸ்தலர் 27-23. அடுத்து 23ஆவது யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோவான்கிட்ட ஒரு தேவதூதன் கைகோலை கொடுத்து இந்த ஆலயத்தை அளந்து பார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். அடுத்து முக்கியமாக 24 கடைசியாக பார்க்க போகிறோம். அந்த ஏரோது அகிரிப்பா தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் நான் தான் தேவன் பேசும் பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அடித்ததுனால அவன் புழுத்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் பார்க்கலாம். இதுவரைக்கும் ஒரு 24 பேர் எழுத்தின் பிரகாரமாக நான் ஏதாவது விட்டுருந்தா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்களாக சேர்த்துக்கலாம். தேவதூதனை சந்தித்தவர்கள் தான் நம்ம பார்க்குறோம். டேக்ஸ் பைபிளில் வரிசையாக 110 இடங்களில் தேவதூதர்கள் எங்கே இறங்கினாங்க, யாருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தாங்க, டேக்ஸ் பைபிளில் அழகாக கொடுத்துருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ தூதனானவரை யாரெல்லாம் சந்தித்தாங்க, ஒரு 10 பேர் சந்தித்தாங்க. அந்த 10 பேரை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவ தூதனானவரை யாரெல்லாம் சந்தித்தாங்க, அதான் ரொம்ப முக்கியம். முதலாவது ஆபிரகாம், ஆதியாகமம் 15:1. பிற்பாடு ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, வார்த்தையிலே தரிசனமாகி, இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை எப்படி தரிசனத்தில் உண்டாகும்? வார்த்தைனா இயேசு கிறிஸ்து. ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து படிக்கிறோம் இல்லையா? அப்போ தரிசனத்தில் வந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. அதே போல 12ஆம் அதிகாரம் இந்த மம்ரே சமபூமியிலே ஆபிரகாம் டென்ட் அடிச்சிருக்கும் போது, கூடாரம் போட்டிருக்கும் போது 3 பேர் வருவாங்க. 3 பேர் வருவாங்க. அதில் ஒருவர் தூதனானவர், சரிங்களா, அப்படி என்று விசுவாசிக்கிறார்கள். சரி, அடுத்து விசுவாசிக்கிறார்கள். 2வது ஆகார், நீ என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தனா போட்டிருக்கும். தூதனானவர், தூதன் வேற, தூதனானவர் வேற, தூதன் வேற, தூதனானவர் வேற. அடுத்து 3வதாக யார் தேவனை இயேசு கிறிஸ்து தரிசித்தார்னா பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு. ஆதியாகமம் இந்த 48ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தூதனானவர் போராடி என்ன வேணும்,
அப்படின்னு சொல்லும்போது, ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடேன். தேவ தூதன் ஒன்றும் ஆசீர்வதிக்க முடியாது. பரத்திலிருந்து வந்தாலே ஒழிய, நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வரணும். ஆசீர்வதிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா தேவனுக்கு இருக்குது. அந்த தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தவர் தான் இந்த யாக்கோபு. அதுதான் ஓசியா புத்தகம் 12:4 தேவதூதனானவருடைய போராடி மேற்கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்து 4வது மோசே, யாத்ராமம் 3:2 முச்செடியிலே இறங்க தேவதூதனானவர் ஹயா இருக்கிறவராக இருக்கிறேன். அப்போ 4வது மோசேக்கு தேவன் தரிசனமாகிறத பார்க்கலாம். 5வது பீலையாமுக்கு உருவின பட்டயத்தோடு, என்னாகமும் 22:22 உருவின பட்டயத்தோடு தேவ தூதனானவர் எச்சரிக்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் மக்களிடம், மக்களிடம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை படிச்சிங்கன்னா தூதனானவர் இறங்கி வந்து பேசுகிறத பார்க்கலாம். அடுத்து கிதியோன் போரடித்து கொண்டிருக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் கிதியோன் போரடிக்கும் பொழுது அவர் அந்த கர்வாலி மரத்தில் உட்காந்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லும்போது பயப்படுறத பார்க்கலாம். சரிங்களா? கிதியோனோட பேசுகிறத பார்க்கலாம். 8வது மனைவீட்டையும் மனவாட்டையும், சரிங்களா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 13-21 வசனங்களில் பார்க்கலாம். அதில் தான் பிள்ளை எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் தேவதூதனானவர் சொல்லி அந்த பலியை பட்சிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து 9வது தானியேல் புஸ்தகம் 3:25 தானியேல் புஸ்தகத்தில் இயேசு எப்படி வெளிப்படுவார்னா, நம்ம அடுத்தடுத்து எப்படி பார்க்க போறோம்னா 66 புஸ்தகத்தில் தேவன் எப்படிலாம் வெளிப்படுறாரு. அப்போ தானியேல் புஸ்தகத்தில் தேவன் எப்படி வெளிப்படுறாருனா, இயேசு எப்படி வெளிப்படுறாருனா, அக்கினி சூளையில் 4ஆம் ஆளாக, அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையிலே 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடும் பொழுது அங்கே விடுதலையாக ஒருவர் உலாவி வாசம் பண்ணுவார். அவர் தேவனுடைய சாயலுக்கு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சரே சொல்லுவார். அந்த தானியேல் 3:25 4ஆம் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. 10வது சகரியா, இந்த 4 புருஷர்கள், அந்த புருஷர்கள் 4 குதிரைகளை காட்டி சகரியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1:9 இப்போ 10 பேருக்கு பழைய ஏற்பாட்டில் தரிசனமானார். யாராருக்கு? ஆபிரகாம், ஆகார், யாக்கோபு, மோசே, பீலையாம், இஸ்ரவேல் மக்கள், கிதியோன், மனோவா மனைவி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மற்றும் சகரியா. இவங்கெல்லாம் 10 பேர், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை. சரிங்களா? இதுதானா அப்படின்லாம் இல்லை, ஒரு எழுத்தின் பிரகாரம் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் தூதனானவர், புதிய ஏற்பாட்டில் தூதனானவர்ங்கிற வார்த்தை இருக்காது. நல்லா கவனிங்க, மறுபடியும் அதை விளக்குறேன். இயேசு ஆதி முன்னமே வார்த்தையாக இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிதாவுடன் ஒரே தன்மையாக இருந்தவர். பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் மனிதர்களுக்கு வெளிப்படையாக காட்சியளித்தது, உரையாடியது இறையியலில் தியோஃபனி அப்படிங்கிறது. தேவன் மக்களுக்கு நேரடியாக வந்து உரையாற்றியது என்ன சொல்லுவாங்கன்னா தியோஃபனின்னு சொல்லுவாங்க, தேவனை. அதே போல இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தம்மை வெளிப்படையாக காட்சியளித்து உரையாடுவது கிறிஸ்டோஃபனி அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டோஃபனி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சகரியா புஸ்தகத்துக்கு பிறகு 400 ஆண்டுகள் கழித்து இந்த கர்த்தருடைய தூதனானவர் மறு உருவு எடுத்ததுனால, கர்த்தருடைய தூதுவானவர் தேவனுடைய பண்புகளுக்கு, மகிமைக்கு, மாட்சிமைக்கு, அன்புக்கு, நீதிக்கு, நியாயத்துக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது. அந்த உருவம் மனிதர்களை ரட்சிக்க தேவைப்பட்டது. தேவனுடைய பேரன்பத்துக்கு, ஞானத்துக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் ஒரு மனு உருவம் ஏற்கிறார். அதோடு அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ற பதம் கிடையாது, இயேசு என்ற பதம் அழைக்கப்பட்டது. இயேசு என்ற பதம் அழைக்கப்பட்டு அவர் வார்த்தையானவர் மண்ணிலே உருகொண்டு பிறந்தார். இது எதுக்கு நம்ம இந்த 2வது பார்ட்டில் நம்ம தூதனானவரை பற்றி, தூதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக விஷயங்களை, ரகசியங்களை, தெரியாத கருகலான விஷயங்களை அழகாக கற்றுக்க போகிறோம். எத்தனை வாரம் போகணும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணல, 0. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை. அடுத்த வாரத்தில் இருந்து தான் ஒழுங்கும் குறமாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி இந்த கானான் பயணத்துக்கு 2 அறிமுகம் கொடுத்தோமோ, 3வதுல தான் கானான் பயணமே ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் இந்த இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறு 3வது பகுதியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறு. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நேற்றும் இன்று மாறாதவரே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய குமாரனை பற்றி அறிந்து கொள்கிற அறிவை எங்களுக்கு இன்னுமாய் தாங்க ஆண்டவரே.
எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதே போல் உண்மை அறிகிற அறிவு மக்களிடையே நிறைந்திருக்கும்படி கிருபை பாராட்டுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னுமாய் வேதத்தை விளக்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.